தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 2 5 வரை. பக்தியுள்ளவனை கடவுள் எதற்காக தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமேன். பாருங்க, எதை பற்றியும் நம்ம பேசக்கூடாது. பக்தி உள்ளவனை ஆண்டவர் எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்று வசனத்தை படித்து புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெள்ளத் தெளிவாக கற்பிக்கிறது. ஆமேன்.